ஆட்சி நல்ல ஒரு அளவுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம், வந்தது. அவர் வந்து நின்னாரு, நாங்க போட்டிருக்கோம். தொடர்ந்து எங்களை திமுக விமர்சனம் பண்றாங்க, இதை பண்ணலாம் அதை அவங்க பண்ணலாம். பண்றாங்கப்பா, எங்களால பண்ணதான் செய்வாங்கப்பா. 20 நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன் நாங்க ஏன்பா அப்படின்ட்டு அவங்க ஆட்சியில வந்து இருந்தவங்க, அவங்க எல்லாம் பழைய ஆளு, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதனால பண்றாங்க. ஒண்ணும் பயம் இல்லை, பாத்துக்கலாம். அவரே நிப்பார், ஏன் பயப்படுறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு முதலமைச்சரா பொறுப்பேற்று 23 நாள் ஆகுது. ஆமா, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. போதும், இந்த போல நடந்த அவரு சொந்த காசு போட்டு தான் செய்யறாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, அது இல்லை, அவரு சொந்த காசை வேணாம், மக்கள் காசை மக்கள் கொடுத்தா போதும். கஷ்டம் இல்லாத விலைவாசியை குறைச்சி நல்லபடியா வச்சிருந்தா போதும்ப்பா. வேற ஒண்ணும் வேணாம்ப்பா. நல்லதே இருக்கு, நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓப்பனா சொல்றேன் பாருங்க, படிச்சவர் விஜய் அவர் இந்த வாட்டி வந்து எத்தனை மாசம் ஆகுது பாத்தீங்களா? அத்தனை மாசத்துல எவ்வளவு கஞ்சா பறிமுதல் பண்ணாரு, எவ்வளவு பேர் இது பண்ணாரு, கல்விக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாரு, வேலையே இல்லாதவங்களுக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சிக்கார அவங்க பசங்க தான் வேலையில இருக்கணும், இவங்க தான் வேலை இருக்கணும். ஆனா இப்போ வந்து எல்லாருக்குமே சமம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாரு. இவரை மேல யாரும் பண்ண முடியாது.